Hi friends, welcome back to my channel Surya's Kitchen. இன்னைக்கு நம்ம டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஒரு மிக்சிங் பவுல்ல மீடியம் சைஸ் அளவுக்கு இந்த மாதிரி குட்டியா பால் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சமா கல்லுப்பு ஆட் பண்ணிக்கேன். and தண்ணி ஆட் பண்ணி இத நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த புளி கரைச்சி எடுத்துக்கலாம். வெறும் தண்ணி மட்டும் புளி கரைச்சி எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா நான் இந்த பவுல் ஃபுல்லா எடுத்திருக்கேன். இதுல ஒரு ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிருக்கேன். 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி இந்த மாதிரி பிழிஞ்சு இதுல ஆட் பண்ணிக்கலாம். நீங்க தக்காளி வேணும்னா மிக்ஸில போட்டு நீங்க அரைச்சு கூட இதுல ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவு பாத்தீங்க, இந்த அளவு இப்ப நான் பண்ற குழம்பு 4 பேர் தாராளமா சாப்பிடலாம். அந்த அளவுக்கு நமக்கு குழம்பு கிடைக்கும். 2 தக்காளியுமே இந்த மாதிரி கரைச்சி விட்டுறலாம். இதுல நார்மலா நம்ம வீட்ல யூஸ் பண்ற குழம்பு மிளகாய் தூள் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்றேன். உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டு இதோட டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே கரெக்டா இருக்கான்னு இந்த ஸ்டேஜ்ல செக் பண்ணிக்கலாம். நீங்க வாயில ஊத்துறப்போ அந்த காரம் கொஞ்சம் நம்ம தொண்டையில படுற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாமே கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். பாத்தீங்கன்னா இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு இப்போ ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப் அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை ஆட் பண்ணிருக்கேன். அதே கப் அளவுல அதே கப்ல 1/4 கப் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். இதையும் ஆட் பண்ணிடலாம். இதை போட்டு கிரைண்ட் பண்ணிடலாம். இது ரொம்ப பேஸ்டா பண்ண வேண்டாம், கொஞ்சோண்டு கொரன்னு அரைச்சா போதும். இப்போ ஒரு மண் கடாயில ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க நல்லெண்ணெயில வச்சீங்கன்னா குழம்பு இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ 1/4 கப் அளவுக்கு வடகம் ஆட் பண்றேன். இன்கேஸ் இது இல்லைன்னா நீங்க நார்மலா கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. இது பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட் இதுல ஆட் பண்ணிடலாம். வெங்காயமும் பூண்டும் இதுல ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இதுல. இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்த அந்த புளி தண்ணியை இதுல ஆட் பண்ணிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா கொதிக்கணும். இதை மூடி போட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணிடலாம் இதுல. ஃபிஷ் ஆட் பண்ணிட்டு மீன் ஆட் பண்ணிட்டு நீங்க ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். சிம்ல வச்சு ஒரு 5 to 10 minutes இருந்தாலே போதும். அதே மாதிரி கரண்டி எல்லாம் போட்டு எதுவுமே கலக்காதீங்க. பாத்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான ஃபிஷ் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மண் பாத்திரத்துல செய்யறப்போ இந்த மீன் குழம்பு தண்ணி டேஸ்ட் இருக்கும். இதுல கடைசியா நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணி இதை இறக்கிடலாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.